ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஃப்ரைன் வாய்ஸ். நாம் இப்போ 2023 விளிம்புல தான் பயணிச்சுட்டு இருக்கோம். திரைத்துறையில் சாதித்த பல்வேறு பிரபலங்கள் இந்த ஆண்டு நம்மோடு இல்லை. யாரெல்லாம் நம்மளை விட்டு, அதாவது இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக மயில்சாமி அவர்கள். திரையுலகில் நகைச்சுவை மன்னராகவும் சமகால வாழ்க்கையில் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் வள்ளலாகவும் வாழ்ந்து வந்தவர் மயில்சாமி அவர்கள். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியன்று மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். இரண்டாவதாக மனோபாலா அவர்கள். இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் என பன்முக திறமை கொண்டவர் மனோபாலா அவர்கள். இவர் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி உடல் நலக்குறைவு காரணமாக நம்மை விட்டு பிரிந்து சென்றார். மூன்றாவதாக மாரிமுத்து ஐயா அவர்கள். வெள்ளித்திரை மற்றும் சின்ன திரை என கலக்கி கொண்டு இருந்தவர் மாரிமுத்து அவர்கள். எதிர்நீச்சல் சீரியலில் பட்டையை கிளப்பி வந்த மாரிமுத்து அவர்கள் கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக இறந்தார். நான்காவதாக வாணி ஜெயராம் அவர்கள். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, உருது உள்ளிட்ட 19 மொழிகளில் 10,000 பாடல்களுக்கும் மேல் பாடிய பின்னணி பாடகி வாணி ஜெயராம் அவர்கள். இவர் கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தனது வீட்டில் இறந்து கிடந்ததாக அதிர்ச்சி செய்தி வெளிவந்தது. பின்தான் தெரிய வந்தது, கீழே தவறி விழுந்து தலையில் அடிபட்டதால் இவர் உயிரிழந்தார் என்று. ஐந்தாவதாக ஜூனியர் பாலையா. பழம்பெரும் நடிகர்களில் ஒருவரான ஜூனியர் பாலையா கடந்த நவம்பர் 2ஆம் தேதி மறைந்தார். இவருடைய மரணம் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. மூச்சு திணறல் காரணமாகத்தான் இவர் இறந்தார். ஆறாவதாக டிபி கஜேந்திரன் அவர்கள். தமிழ் சினிமாவில் இயக்குனராகவும் நடிகராகவும் பணியாற்றி புகழை சம்பாதித்த டிபி கஜேந்திரன் ஐயா அவர்கள் உடல் நல குறைவு காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நம்மை விட்டு மறைந்தார். ஏழாவதாக RS சிவாஜி அவர்கள். தமிழ் திரையுலகில் மிகவும் பிரபலமான நட்சத்திரங்களில் ஒருவர் RS சிவாஜி அவர்கள். இவர் கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். எட்டாவதாக சரத்பாபு அவர்கள். எந்த ஒரு கதாபாத்திரத்திலும் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களில் ஒருவர்தான் சரத்பாபு அவர்கள். இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வந்தார். ஆனால் உடல் உறுப்புகள் செயல் இழந்து போனதன் காரணமாகத்தான் மே 22ஆம் தேதி நம்மை விட்டு மறைந்தார். ஒன்பதாவதாக கே விஸ்வநாத் அவர்கள். சாகர், சங்கமம், சுவாதி முக்தியும் என பல நல்ல நல்ல திரைப்படங்களை திரையுலகிற்கு கொடுத்த இயக்குனரும் நடிகருமானவர்தான் கே விஸ்வநாத் அவர்கள். இவர் வயது மூப்பு மற்றும் சில உடல்நல குறைவு காரணமாக கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி இந்த மண்ணை விட்டு பிரிந்தார். பத்தாவதாக நெல்லை தங்கராஜ் அவர்கள். பரியேறும் பெருமாள் படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர்தான் இந்த நெல்லை தங்கராஜ் அவர்கள். இவர் உடல்நல குறைவு காரணமாக கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி மரணமடைந்தார். 11ஆவதாக கே ரத்னம் அவர்கள். ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என பல முன்னணி நட்சத்திரங்களின் படங்களில் ஸ்டண்ட் மாஸ்டராக பணிபுரிந்தவர் ஜூடோ ரத்னம் என்கின்ற கே ரத்னம் அவர்கள். இவர் தனது 93 வயதில் மறைந்துள்ளார். 12ஆவதாக சங்கரன் அவர்கள். சமீபத்தில் அனைவருக்கும் கலங்க வைத்தது இவருடைய மறைவுதான். திரையுலகில் பல சூப்பர் ஹிட் படங்களில் நடித்துள்ள இவர் தனது 92 வயதில் வயது மூப்பு காரணமாக மரணமடைந்தார். 13ஆவதாக அடிச்சு கேட்பாங்க அப்ப கூட சொல்லிராத அப்படின்னு காமெடியில முத்திரை பதித்த, நம்மளையெல்லாம் கவலைகள் மறந்து சிரிக்க வைத்த போண்டாமணி அண்ணன் அவர்கள் டிசம்பர் 23ஆம் தேதி நம்மை விட்டு பிரிந்தார். இறுதியாக என்னையா காசு காசு பணம்னு, அட போங்கயா நீங்களும் உங்க காசும் பணமும், என்னதையா பண்ண போறிய? கோடி கோடியா சேர்த்து வச்சு செத்தா கூட அருணா கொடியை அறுத்து போட்டுட்டு தான் உள்ள இறக்குவானுங்க. இந்த மதிப்புமிக்க வரிகளின் உரிமையாளர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்ற சொல்லுக்கு இணங்க மக்கள் மனதில் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ள தமிழ் திரையுலகில் ஜாம்பவான் கேப்டன் ஐயா அவர்கள் டிசம்பர் 28ஆம் தேதி உடல்நல குறைவால் நம்மை விட்டு பிரிந்தார். விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றிய விரிவான வீடியோவை நிச்சயமாக அடுத்தடுத்தாக நான் பதிவு செய்கிறேன். இதே போன்று விரிவான செய்திகளை எல்லாம் சுருக்கமாக காண நம்முடைய ஆஃப்ரைன் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.